வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டேக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபார் தட் we have to download some background images. For that we can go to Chromeல போய்க்கோங்க. டீச்சர்ஸ் டே பேக்ரவுண்ட் இமேஜஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் லாட் ஆஃப் இமேஜஸ். இதில் வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் வந்து பண்ண போகிறீங்க, லேண்ட்ஸ்கேப்பாக இல்லாட்டி போர்ட்ரேட்டான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்றைக்கி வந்து போர்ட்ரேட் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம சில இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இமேஜஸ் யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் கூகுள். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் இமேஜஸ் இன் கூகுள். ஸோ ஐ வில் டவுன்லோட் மோர் பிக்சர்ஸ். ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ளே ஸ்டோர் போயிருங்க. லூமி ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஒன். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் ஆப்ஷன் வருது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் ஆப்ஷன் வரும். யூ ப்ளீஸ் இன்ஸ்டால் இட். இது நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு மாடல். ஓகே, ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு விஷ் பண்ணி ஒரு க்ரீட்டிங் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் தட் ஐ வில் சூஸ் திஸ் ஒன். ஸோ இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டீச்சரோட ஃபோட்டோ இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு தென் வி ஆர் கோயிங் டு விஷ் ஹர் ஆர் ஹிம் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஓகே, ஸோ அதுக்கு இதில் நான் ஒன்று என்ன ஒரு ஆப்ஷனும் என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு இந்த எடிட்டிங்லன்றதை நான் சொல்லிடுறேன். கிராப்புன்னு கொடுத்தீங்கன்னா எது வரை உங்களுக்கு வேணும், இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிராப் இந்த இமேஜை பொறுத்தவரை பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு டெமோ காட்டுறேன். இப்போ இது இவ்வளோ பெருசாக இருக்கிறது லைட்டாக இது பண்ணி டிக் அடிக்கிறேன். ஸோ இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான சைஸில் வி கேன் கிராப். டெம்ப்ளேட்னா ஆல்ரெடி இதில் இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வேணும்னா இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் கம். இது மாதிரியான இதெல்லாம் யூ வில் கெட். ஸோ இது நம்மளுக்கு இப்போ வேண்டாம். ஸோ ஐ ஹவ் டெலிட்டட் தட் ஒன். அண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், கலர் கூட்டலாம் குறைக்கலாம். நம்ம எப்படி நம்ம ஃபோட்டோஸ்க்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரி சேம் திங். தென் அட்ஜஸ்ட்னா அதுதான் பேசிக். எக்ஸ்போஷர் கம்மி பண்ணணுமா, கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணணுமா, கூட்டணுமா, இல்லாட்டி டோன் வந்து கூட்டணுமா குறைக்கணும். இந்த டோன்லாம் வந்து நம்ம ஏதாவது ஹியூமன் பீயிங் இமேஜ் பண்ணும்போது இட் வில் ஹெல்ப் அ லாட். ஸோ இந்த மாதிரி இப்போ இப்படி ஒருத்தவங்க இமேஜ் வந்து எம்பூஸ் ஆகியிருக்கணுமா, அந்த மாதிரியெல்லாம் ஆம்பியன்ஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ணணுமா, இந்த மாதிரிலாம் வி கேன் கிவ். ஷார்பன் பண்ணணுமா, டீநாய்ஸ் பண்ணணுமா, கிளாரிட்டி அதிகமாக காமிக்கணுமா அப்படின்றதெல்லாம் வி கேன் கிவ். டெம்பரேச்சர் அதிகமாக காக்கலாம், குறைக்கலாம். ஸோ நார்மலாக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங் இமேஜ் எடிட் பண்ணிட்டு பண்ணுறப்போ அட்ஜஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். தென் எஃபெக்ட் ஆப்ஷன் போடணும்னா இப்போ லைட்னிங் மாதிரி இதில் காட்டணுமா லைட்னிங், இல்லாட்டி ட்ரீமியாக இருக்கணும், பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்க்கணும்னா பட்டர்ஃப்ளைஸ் யூ கேன் ஆட். ஃபெஸ்டிவல் ரேஞ்சுக்கு வேணும் அப்படின்னா நிறையா எனக்கு ஹார்டின்ஸ் நிறைய கீழே விழுகணும் அந்த மாதிரி நான் போட்டிங்கன்னா யூ வில் கெட் மோர் திங்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளிட்டர் ஆகுது. இப்போ லவ் ஐ எம் கோயிங் டு ஷோ மை லவ் அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய ஹார்டின்ஸ் போடலாம். இப்போ ஆல்ரெடி பேக்ரவுண்டு வந்து டார்க்காக இருக்கிறதுனால இந்த ஹார்டின்ஸ்லாம் தெரிய மாட்டேது. பேக்ரவுண்ட் வந்து டிம்மாக இருக்கிறப்போ இட் வில் ஷோ வெரி வெரி நைஸ்லி. ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா இது நல்லாவே தெரியுது. ஸோ வி கேன் யூஸ் இட். தென் இப்போ நம்ம இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஃபெக்ட்டுன்னு போட்டு எப்படி என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் எஃபெக்ட் நம்மளுக்கு வரும். இப்போ லவ்னா கேன் யூ சி இட். இப்போது இந்த மாதிரி போட்டோன்னா தெரியுதா, இந்த மாதிரி இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் இமேஜ் போட்டு நம்ம இது போட்டிருந்தோன்னா இப்படி வந்திருக்கும். ஸோ வி கேன் யூஸ் திஸ் ஒன். தென் திஸ் ஒன் விங்ஸு லைன்ஸு. இப்போ ஏதோ ஒரு ஹியூமன் பீயிங் ஃபோட்டோ போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி அவங்கள சுற்றி இப்படி போட்டுக்கலாம். இட் வில் லுக் வெரி நைஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸ் வேணால் யூ கேன் ஆட் ஃப்ளவர்ஸ். ஓகே, திஸ் இஸ் அபவுட் திஸ் ஃபீச்சர், திஸ் glitch effects
எஃபெக்ட் ஃபீச்சர். தென் blend பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறதோட blend பண்ணணும் உங்களோட இதனா, யூ கேன் blend it. இதெல்லாம் வந்து நம்மளோட நார்மல் இமேஜஸ்க்கு we can யூஸ் it. இப்போதைக்கு இது வேண்டாம். தென் we shall move on to ரீப்ளேஸ் பேக்ரவுண்ட்னா நம்ம இன்னும் ஃபோர்த் கம்மிங் கிளாஸஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுத போகிறோம். ஸோ விஷிங் யூ அ வெரி ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். யூ ஆர் வெரி ஹாப்பி டீச்சர்ஸ் டே எழுதியாச்சு. ஸோ இதை நம்மளுக்கு ஏற்ற சைஸில் வச்சுட்டு ஓகே. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் இப்போது இதில் பேசிக்ஸ்ன்னு இருக்க நீங்கள் கலர் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். இல்லாட்டி பேக்ரவுண்டு இப்போ கலர் நீங்கள் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட்லேயே வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் பேக்ரவுண்டுமே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் யூ கேன் சேஞ்ச். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்லேயே இப்போது அது ஷேடோ இந்த பக்கம் விழுகணுமா இந்த பக்கம் விழுகணுமா அப்படின்றது, தென் பிளர் ஆகணுமா இல்லை ரொம்ப டார்க்காக தெரியணுமா இல்லை லெட்டர்ஸ்க்கு இடையில லூஸ்னிங் இருக்கணுமா லெட்டர்ஸ் டைட்டாக இருக்கணுமா கொஞ்சம் இடம் விட்டு விட்டு இருக்கலாமா அப்படின்றதுலாம் யூ கேன் அட்ஜஸ்ட் ஹியர். தென் இதில் நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்னா அந்த மாதிரி யூ கேன் சேஞ்ச் த கலர் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல். இப்போ இதில் இது பண்ணோன்னா இது மாதிரி வரும். தென் இப்படி பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் திங் டெக்ஸ்ட் திங். இப்போ இல்லை நான் இப்படி பண்ணுறேன் டெக்ஸ்ட் மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா யூ கேன் கிவ் லைக் திஸ். இப்போ நான் இந்த விஷிங் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்றதே நான் வந்து இந்த பேக்ரவுண்டில் தரேன். இல்லாட்டி நான் டெக்ஸ்ட் மாதிரி பண்ண போகிறேன் இல்லை ஒரு நோட் மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படின்னா யூ கேன் யூஸ் லேபிள்ஸ். ஓகே. லெட் மீ மூவ் ஆன் டு மை ஃபேவரட் ஒன், திஸ் ஒன். ஓகே. So this is about text feature. Then sticker you can use stickers in your invitation or greeting. Okay, you can use any kind of sticker here and there. Then you can add more number of stickers. Sticker downloads இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் you will get. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வரது வந்து we can place it wherever we want to see. So let me splash some heart here and there. Okay, so then we are going to add our favorite teacher's image in the middle. So we can use this one, and I am going to choose this teacher. Okay. If I want her in the heart shape means I can use this one, or else I can use round shape. Okay. So finally we got this thing. Then border, we can change the border design. I hope you understand this thing. If you want borders like this means you can change the border of your image, border of your invitation. Okay, let us add this one. Then if you are going to post it in the FB means you can use this one, or else if you are going to post it in Instagram story means you can use this one. So like this you can change, or else you want original shape means you can use this one. Then border frame means it's nothing but you can have this kind of border. Can you see the difference? Okay, love means you can have this feature you can have like this. Okay, I'm not going to use any features now. Okay, this one we shall use. Okay, then doodle means you can write anything you want. This is what this is
what doodle can do. If you want to use heart tints means you can pour heart tints. Okay, let me show you how it's going to work. So I am going to splash many hearts here and there, and I am going to save it. Can you see the hearts? This is what this is about the doodle. Okay, now we are going to save it. Just click on save. I will show you some advertisement after watching the ad. Your app will be saved. Okay, you just give this one skip option. You can give the skip option, and after playing this ad it will show you this one. Your image has been saved. Okay, I hope you understand. Thank you. Bye friends.